லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்றைய நம் நிகழ்வில் இடம்பெற இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதாவின் அரசனான ஆமோன். மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரம்பும்படியாக மிகுதியான மாசற்றவரின் குருதியை சிந்தினான். இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களை ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ய வைத்து பாவத்துக்கு உள்ளாக்கினான். மனாசேயின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. மனாசே தன் மூதாதையரோடு துயில் கொண்டு ஊசா பூங்கா என்ற அவனது அரண்மனை பூங்காவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். ஆமோன் அரசனான போது அவனுக்கு வயது 22. அவன் 2 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோற்றுபாவை சார்ந்த ஆரூசின் மகள் மெசுல்லமேத்து என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை மனாசேயைப் போலவே ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். நேர்காணல். இறை ஊழியர் லூயிஸ் ரவேலின் எதிர்நோக்கின் திருப்பயணம். பிரான்ஸ் நாட்டு மறைப்பணியாளரான அருள்பணி ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் 1824 ஆண்டு ஆகஸ்ட் 24 அன்று பிறந்தவர். எம்இபி எனப்படும் வெளிநாட்டு மறைப்போதகர் சபையில் சேர்ந்து 1848 ஆண்டு ஜூன் 17 நாள் குருத்துவ வாழ்வுக்கு திருநிலைப்படுத்தப்பட்டார். தென்னிந்தியாவின் தமிழகத்திற்கு மறைப்பணி ஆற்ற வந்த இவர் 1853 ஆண்டு நவம்பர் 21 அன்று கோயம்புத்தூர் பிரான்சிஸ்குவின் காணிக்கை அன்னை சகோதரிகள் சபையை நிறுவினார். கடுகு விதை போல அன்று அவர் தூவிய விதை இன்று அச்சபை சகோதரிகளின் தாராள உள்ளத்தாலும் மறைப்பணி ஆர்வத்தாலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மட்டுமல்லாது இத்தாலி, பிரான்ஸ், சாம்பியா, அயர்லாந்து ஆகிய உலகின் பல நாடுகளிலும் கடுகு மரம் போல கிளை பரப்பி மறைப்பணியினை சிறப்புடன் ஆற்றி வருகிறது. அவரது விண்ணக பிறப்பின் 143வது ஆண்டினை நினைவு கூறும் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமையாகிய இன்று இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் அவர்கள் மறைப்பணி வாயிலாக ஆற்றிய எதிர்நோக்கின் திருப்பயணம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க இருப்பவர் அச்சபையின் அருள் சகோதரி மார்டினா அல்போன்ஸ். பிரான்சிஸ்குவின் கோயம்புத்தூர் புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபையை சார்ந்த அருள் சகோதரி மார்டினா அல்போன்ஸ் மேரி அவர்கள் திரு அவை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். புனிதராக்கும் வழிமுறைக்கான பட்டய பயிற்சியை பெற்றுள்ளார். தற்போது தங்களது சபை நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேலின் புனிதர் பட்ட திருப்பணியில் மறை மாவட்ட வேண்டுகையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருள் சகோதரி அவர்களை இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் எதிர்நோக்கின் திருப்பயணம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் அருள் சகோதரி மார்டினா அல்போன்ஸ் மேரி அவர்களே. இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய கருத்துக்களை எம் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனின் பிறப்பும் இறைவனின் அளப்பரிய அன்பின் வெளிப்பாடு. இறைவன் மனிதர்களை இம்மண்ணில் உருவாக்கி தம் திருவுளத்தின்படி அவர்கள் வாழ வழிகாட்டி உடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீக பயணத்தில் இறைவனுக்கு ஏற்ற முறையில் வாழும் மனிதர்கள் மக்களின் முன்னிலையில் மாமனிதர்களாக திகழ்கின்றனர். திரு அவையும் அவர்களின் அன்பு சேவையை அங்கீகரித்து புனிதர்களாக உயர்த்துகிறது. அந்த வகையில் இயேசுவின் கரமாய் எளியவர்களை அரவணைத்து, இயேசுவின் குரலாய் மக்களை நல்வழிப்படுத்தி, இயேசுவின் எண்ணத்தை தன் எண்ணமாக்கி, சிறந்த மறைப்பணியாளராய் கோவை மறை மாவட்டத்திற்கும் பிரான்சிஸ்குவின் புனித காணிக்கை அன்னை சபைக்கும் பெருமை சேர்த்தவர்தான் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல்.
அவரது மண்ணகப் பிறப்பின் 200வது ஆண்டையும் விண்ணகப் பிறப்பின் 143வது ஆண்டையும் இந்த யூபிலி ஆண்டிலே சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கோயம்புத்தூர் ஆன்மீக வளத்தாலும் இயற்கை வளத்தாலும் நிறைக்கப்பட்டு மக்களை வளமுடன் வாழ வைத்ததுடன் மறைப்பணியாளர்கள் மீது கொண்ட சமூக உறவால் தூண்டப்பட்டு இறை அன்புக்கு சான்றும் பகர்ந்த பசுமை காலம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கோவையில் மறைபரப்பு பணி தொடங்கியது. புதுவை, கோவா மற்றும் மதுரை சார்ந்த மறைப்பணியாளர்களும் அவ்வப்போது கோவையில் பணியாற்றினர். அப்போதுதான் கோவையில் கொடிய பஞ்சம் நிலவியது. தொற்று நோயால் மக்கள் ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்காமல் இடம் விட்டு இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தனர். அவ்வாறு வாழ்ந்த மக்களிடையே வகுப்புவாத அமைப்புகளும் உருவாகி வளரத் தொடங்கியது. அவை திருமறை வளர்ச்சிக்கும் மறைபரப்பு பணிக்கும் பெரும் தடையாய் அமைந்தன. இத்தகைய சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட முழுமூச்சாய் உழைத்து கிறிஸ்தவர்களை உருவாக்கிய பெருமை பாரிஸ் மறைபரப்பு பணியாளர்களின் சபையையே சாரும். இவர்களின் மையப் பணியானது கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தல் மற்றும் புதிய குருக்களை உருவாக்குதல், தரமான கல்வி வழங்கி சமுதாயத்தை முன்னேற்றுதல், பணித்தளத்தின் சூழல் மற்றும் கலாச்சாரத்தோடு ஒத்து வாழுதல். இத்தகைய உயரிய பணிகளால் மெருகூட்ட பெற்று இறைவனோடும் பிறரோடும் தன்னை கரைத்து சமுதாயம் உய்வு பெற தியாக சுடரானவர்தான் எம் இறை ஊழியர். பாரிஸ் மறைபரப்பு பணியாளராய் பிரான்ஸ் நாட்டின் தென்கிழக்கு பகுதியின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள வலன் என்னும் கிராமத்தில் நிலக்கிழாராக விவசாயம் செய்து வந்த பியர் ஜோசப் ரவேல் மற்றும் பிரான்சுவாஸ் அர்மண்ட் அவர்களுக்கு தலைமகனாக 1824 ஆகஸ்ட் 24ஆம் நாள் பிறந்தவர். இவருக்கு 2 சகோதரிகளும் உள்ளனர். தனது தொடக்க கல்வியை வலன் என்ற கிராமத்திலும் உயர்நிலை பள்ளி படிப்பை சிஸ்டரோன் என்னும் ஊரிலும் சென்று படித்தார். அங்குதான் தன் இறை அழைப்பை உணர்ந்து இறைவனுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்க முன் வந்தார். பெற்றோரின் முழுமன சம்மதத்துடன் தீங் மறைமாவட்ட குருமடத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றார். அப்பொழுது பாரிஸ் மறைபரப்பு பணியாளர்கள் சபையை பற்றியும் அவர்கள் கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் மறைசாட்சிகள் ஆனதை பற்றி அறிந்ததும் அவரது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே அழைப்பிற்குள் அழைப்பாக ஒரு மறைப்பணியாளராக தன்னை மறைபரப்பு பணியாளர்கள் சபையோடு இணைத்து 1848ஆம் ஆண்டு இந்திய மண்ணில், குறிப்பாக கோயம்புத்தூர் மறைமாவட்டத்திற்கு தன்னையே கையளித்தார். இறை ஊழியரின் ஆன்மீக மற்றும் மறைப்பணி பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? மறைபரப்பு பணியாளர்கள் மிக குறைவாக இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு மறைப்பணியாளரும் 3000 அல்லது 4000 கிறிஸ்தவர்களை வழிநடத்த வேண்டியிருந்தது. தந்தை ரவேல் விருப்பத்துடன் தமிழ் மொழியை கற்று ஆன்மாக்களை மீட்பதில் தாகம் கொண்டார். தன்னுடைய சாதுரியமான திறமையினாலும் அன்பினாலும் ஈகை செயலினாலும் மக்களுடைய இதயத்தில் நீங்கா இடம் பெற்றார். எதிர்நோக்கின் நம்பிக்கையாளராய் கோவை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் மரியான் தே பிரசிலாக் இறை ஊழியரின் மறைப்பணி ஆர்வம், மொழிகளை கற்கும் திறன், கலாச்சாரத்தோடு ஒத்து வாழ்தல் ஆகியவற்றை கண்டு பெண்களுக்கு கல்வி அளிப்பதற்காக ஒரு துறவர சபையை தொடங்கும் சவாலான பணியை அவரிடம் ஒப்படைத்தார். துறவர சபையையே அறியாத சவரியம்மாள் என்ற இளம்பெண் இறை ஊழியரிடம், நானும் உங்களைப் போல் சாமியாராக வேண்டும் என்ற ஆவலை தெரிவித்தார். இறை ஊழியரும் நற்கருணை ஆண்டவரிடம் நீண்ட நேரம் முழந்தால் படியிட்டு ஜெபித்து 1853ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 21ஆம் நாள் கருமத்தம்பட்டியில் புனித காணிக்கை அன்னை சகோதரிகள் சபை என்ற சிறு விதையை இம்மண்ணில் ஊன்றினார். இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு இத்துறவர சபை வளர மூல காரணமாக அமைந்த முதல் குழும சகோதரிகள் எமது இந்நாள் சபை வளர்ச்சியின் சொந்தக்காரர்கள். இறை ஊழியரின் ஆன்மீகம் மிகவும் ஆழமானதும் விசாலமானதுமாகும். அவர் தெய்வீகம் மற்றும் வீரத்துவமிக்க நற்பண்புகளை துணிவோடு கடைபிடித்தார். கடவுளை நேசிப்பதற்கும் தனது மறைப்பணியை நிறைவேற்றுவதற்கும் மறைசாட்சியாக வாழ வேண்டும் என்ற ஆர்வமும்
வாழ்நாள் முழுவதும் தீக்கனலாக இருந்தது. என் வாழ்வு உம் கரங்களில், மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் என்ற இறை வார்த்தையை விருதுவாக்காக கொண்டு இறை நம்பிக்கை மற்றும் இறை பராமரிப்பிற்கு தன்னை முற்றிலும் கையளித்தார். அவர் எப்போதும் தன் விருப்பம் அல்ல, கடவுளின் திட்டம் தன்னில் நிறைவேற வேண்டுமென்று விரும்பினார். கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே படைப்புகள் அனைத்தும் நன்றாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று நம்பி உறவு பாராட்டினார். தனது மறைப்பணித்தனங்களாகிய பாலக்காடு, கோயம்புத்தூர், கருமுத்தம்பட்டி, வெலிங்டன் மற்றும் குன்னூர் ஆகிய பகுதிகளில் சகோதரத்துவம் வளர்த்த இறைப்பணியாளராய், சமூக பிரச்சனைகளில் களம் கண்ட புரட்சியாளராய், அன்பை போதித்த இயேசுவின் உண்மை சீடனாய், மறைபரப்பு பணிக்கு பாதுகாவலராய், ஆன்மீக ஜோதியாய், சமாதான தூதுவராக வாழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. 1860 பாலக்காட்டில் பங்கு மக்கள் அருட்பணியாளரை எதிர்த்ததால் பங்கு பணியாளர் பங்கை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. அப்போது ஆயர் கொதெல் இறை ஊழியரை சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பினார். இவரும் சென்று இறை மக்களிடையே சமாதானம் நிலவ உதவினார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப தடையாயிருந்தது பாழடைந்த கோவில் அல்ல, மாறாக கிறிஸ்தவர்களின் அறியாமையும் எதிர்சாட்சிய வாழ்வும் தான் என்று மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களும் நற்சான்று வாழ்வு வாழ வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மறைப்பணி வாயிலாக இறை ஊழியர் லூயிஸ் ரவேல் அவர்கள் ஆற்றிய எதிர்நோக்கின் திருப்பயணம் பற்றிய கருத்துக்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு எடுத்துரையுங்களேன். எதிர்நோக்கின் திருப்பயணியாய் இறை ஊழியர் சிறந்த குருவானவர், ஒரு மறைபரப்பு பணியாளர். விண்ணகத்தில் இவர் மறைபரப்பு பணிக்கு பாதுகாவலர் என்று வணக்கத்திற்குரிய மரியான் தே பிரசிலாக் அவருடன் வாழ்ந்த போதே எழுதியுள்ளார் என்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. 1876 தமிழகத்தை வாட்டிய காசநோய் மற்றும் கொடிய பஞ்சம் இவரையும் தாக்கியது. உடல் நலிவுற்ற நிலையில் 1880 டிசம்பர் 25 அன்று அவர் நிகழ்த்திய கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியே அவரது இறுதி திருப்பலியாகும். தனது இறுதி நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்த அவர், என் ஆண்டவர் இயேசுவை என்னிடம் எடுத்து வாருங்கள், அவரிடம் என்னை விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை அமைதியுடன் பெற்றுக்கொண்டார். பிறகு சுற்றியிருந்த அனைவரிடமும் தன்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பை வேண்டி 1881 ஜனவரி 31 தனது ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைத்தார். இறை மகிமைக்காக, மக்களின் நலனுக்காக வாழ்கின்றதால் இம்மாமனிதர் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படும் பேறு பெற்றார். இவரின் மறைபரப்பு தாகத்தோடு இறை அன்பை இதயத்தில் ஏந்தி பிறரன்பு கட்டளைக்கு சான்று பகர்வோம். இறை ஊழியரின் பரிந்துரை ஜெபமும் வழிநடத்துதலும் நம்மை விண்ணகம் நோக்கிய பயணத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு நன்றி. நன்றி அருள் சகோதரி மார்டினா அல்போன்ஸ் மேரி அவர்களே. இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவரது ஆன்மீக மற்றும் மறைப்பணி பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது மறைப்பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறை ஊழியர் லூயிஸ் ரவேல் அவர்களின் எதிர்நோக்கின் திருப்பயணம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ரோமன் ரோட்டா எனப்படும் திருமணம் சார்ந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான திரு அவையின் உச்ச நீதிமன்றம் நீதி ஆண்டை தொடங்குவதையொட்டி அந்த நீதிமன்றத்தின் தலைவரான பேராயர் அலெயாந்திரோ அரல்லானோ செடில்யோ அவர்களையும் நீதிமன்றத்தின் 20 உயர்மட்ட அதிகாரிகளையும் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை அன்று சந்தித்து 30 நிமிடங்கள் உரையாடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன்பின் அத்திருப்பிடத்துறையின் 400 உறுப்பினர்களையும் சந்தித்து உரை ஒன்று வழங்கினார். நீதித்துறை ஆண்டின் துவக்கமாக ரோமன் ரோட்டா எனப்படும் திருமணம் சார்ந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான திரு அவையின் நீதிமன்றத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
10 ஆண்டுகளுக்கு முன்னர் மோத்து புரோப்ரியோ எனும் தன் சுய விருப்பத்தின் பேரில் வெளியிட்ட மித்திஸ் இயோதெக்ஸ் டொமினுஸ் இயேசுஸ் மற்றும் மித்திஸ் எத் மிசரிகோர்ஸ் இயேசுஸ் என்ற 2 அப்போஸ்தலிக்க அறிக்கைகள் குறித்து முதலில் நினைவூட்டினார். திருமணத்தின் செல்லுபடியாகாத நிலை குறித்து ஆராயும் பாதையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சீர்திருத்தங்களை வழங்கிய இந்த அப்போஸ்தலிக்க அறிக்கைகள் அனைத்து விசுவாசிகளுக்கும் பயன்படும் வகையில் உதவி வருவது குறித்து மகிழ்வதாக தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திருமணம் செல்லாது என்பது குறித்த படிநிலைகள் விரைவானதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆயர் மாமன்ற திரு அவை தந்தையர்களின் அழைப்பிற்கேற்ப படிநிலைகளில் மேய்ப்புப் பணி சார்ந்த மாற்றங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே பரிந்துரைக்கப்பட்டன என்பதையும் நினைவூட்டினார். வாஷிங்டனின் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான தளத்தில் ஒரு விமானமும் ஹெலிகாப்டரும் மோதிக்கொண்டதில் பலர் உயிரிழந்தது குறித்து தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு இரங்கல் தந்தி ஒன்றை அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானமும் இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றும் மோதிக்கொண்டதில் 2லும் இருந்தவர்கள் எவரும் உயிர் பிழைக்காத நிலையில் இதுவரை 40 உடல்களே மீட்கப்பட்டுள்ளன. விமானத்தில் 64 பேரும் ஹெலிகாப்டரில் 3 பேரும் இருந்த நிலையில் போட்டோமாக் ஆற்றின் மேல் நடந்த இந்த விபத்திற்கு பின் உடல்களை நீரிலிருந்து மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. புதன் இரவு இடம்பெற்ற இந்த விபத்து குறித்து வியாழனன்று அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இரங்கல் தந்தி ஒன்றை அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களை இறைவனின் கைகளில் ஒப்படைப்பதாகவும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து நிற்கும் குடும்பங்களுக்கு தன் ஆழமான அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் அதில் கூறியுள்ளார். இறைவனை நம் அருகில் கொண்டு நம் அனைத்து ஏமாற்றங்களையும் வெற்றி கண்டு ஒவ்வொரு நொடியையும் நாம் மீண்டும் துவக்குவதற்கான வாய்ப்பாக நோக்க முடியும் என ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை அன்று தன் ட்விட்டர் செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். நம் அனைத்து ஏமாற்றங்களையும் மீண்டும் எழும்பி வருவதற்கான வாய்ப்பாக இறைவனின் துணையுடன் மாற்ற முடியும் என அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மிக மோசமான நேரங்களிலும் நாம் நமக்குள்ளேயே முடங்கிவிட வேண்டாம் என்ற விண்ணப்பத்தையும் முன்வைத்துள்ளார். நம் துன்பங்கள் அனைத்தையும் இறைவனிடம் பகிர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அவைகளை தாங்கிக் கொள்ள உதவுவோம் என மேலும் தன் ட்விட்டர் குறுஞ்செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆஷ்விட்ஸ் பிர்கனாவ் நாட்சி வதை முகாம் விடுவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதன் 80ஆம் ஆண்டு நினைவுகள் மறக்கப்படக்கூடாது என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டி நிற்கின்றன என ஐரோப்பிய கூட்டமொன்றில் உரையாற்றினார் திருப்பிட பிரதிநிதி பேரருள் திரு ரிச்சர்ட் கிரா. OSCE எனப்படும் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்த நிறுவனத்தின் 1506வது கூட்டத்தில் ஜனவரி 30 வியாழனன்று உரையாற்றிய அந்நிறுவனத்திற்கான திருப்பிட பிரதிநிதி பேரருள் திரு கிரா அவர்கள் 1945ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி ஆஷ்விட்ஸ் பிர்கனாவ் வதை முகாம் விடுவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதன் 80ஆம் ஆண்டு நினைவுகள் இந்த இன அழிவுகள் மீண்டும் இடம்பெறா வகையில் நம்மில் தங்கியிருக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மியான்மர் நாட்டில் 2021 பிப்ரவரியில் துவங்கி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் வன்முறை மோதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் 24 மணி நேர ஜெப வழிபாட்டை நடத்தவுள்ளதாக கத்தோலிக்க பிறரன்பு அமைப்பு ஒன்று அறிவித்துள்ளது. எய்ட் டு த சர்ச் இன் நீட் என அழைக்கப்படும் கத்தோலிக்க பிறரன்பு அமைப்பு 23 நாடுகளிலுள்ள தன் அலுவலகங்களிலும் 24 மணி நேர ஜெப வேண்டலை மியான்மர் நாட்டிற்காக துவக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.